ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் பார்க்க போகிறது 2016 பேப்பர். 2016 பேப்பரில் வந்து 5வது கொஷின் பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ளோ சார்ட் தான். ஸோ கொஷின்ஸ் இது டிஸ்பிளேயில் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, பாஸ்ட் பேப்பரை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இதில் என்ன போட்டிக்குன்னு சொன்னால், இப்போ ஒரு ஸ்கூல் வண்டிக்கு தான் அதில் 1000 புக்கிக்கு தான் அதை இது போட்டிக்குதுங்க. அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை. ஆக்சுவலாக இந்த கேள்வியை தேவையும் இல்லை. சரியா? அது புரிஞ்சிக்கொள்ளன்னு அவசியம் ஒன்றும் இல்லை. ஒன்றாவது டெக்ஸ்ட் புக் வந்து ஏண்டு போட்டிக்குது. அப்போ இன்றைக்கி போட்டிக்குதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து மொத்தமாக ஒரு 1000 புக்கிக்குது. இப்போ மொத்தமாக எத்தனை புக்கிக்குது? 1000 புக்கிக்குது. அப்போ டோட்டல் வந்து 1000 புக்கிக்குது. இன்றைக்கி வந்து கரண்ட் புக் வந்து 0. கரண்ட் புக் வந்து 0. இப்போ கரண்ட் புக் வந்து எத்தனை? 0. டோட்டல் புக்ஸ் எத்தனை? 1000. சரியா? கிளியராக விளங்கிச்சா? இப்போ இன்றைக்குள்ள அமௌண்ட் தான் இதை காட்டுது. சரியா? இப்போ இது இப்போ இன்றைக்கி வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு காட்டுது. இப்போ டோட்டல் புக்ஸில் வந்து 1000ம் கரண்ட் புக்கில் வந்து 0 ரூபாவும் இல்லை, 0 தான் ஆகி. இப்போ இன்றைக்கி 0. சரியா? இப்போ இன்னைக்கு கேட்குற இது இந்த 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 சிம்பிள் என்ன தெரியுமா? 1000 விட இந்த 0 சின்னதானு கேட்குது. ஓதானே? 1000 விட 0 சின்னது. சப்போஸ் இந்த டோட்டல் புக்ஸ் முடிஞ்சு இது வந்து 0, டோட்டல் புக் வந்து 0க்கு வந்துருச்சுன்னு சொன்னால், அப்போ இந்த கரண்ட் புக்கை விட இந்த டோட்டல் புக் வந்து பெருசாண்டு கேட்டோம்னு சொன்னால் இல்லை. ஏன்னா ரெண்டும் 0க்கு வந்துருச்சு. டோட்டல் புக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 0 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியா? பட் என்ன கேள்வி என்ன தெரியுமா? 0 விட, அதாவது இந்த டோட்டல் புக்கை விட கரண்ட் புக் சின்னதாகிக்குதாண்டுக்கு. அப்போ எஸ் ஓவிக்குது. இப்போ 1000 புக் ஈக்குது. 1000 விட இந்த கரண்ட் புக் சின்னதாக தான் ஈக்குது. சரியா? இது 0. அப்போ சிக்கு வரும் எஸ்ன்னு. சரியா? அப்போ சிக்கு வரும் எஸ்ன்னு சொல்லி, சப்போஸ் இது 0க்கு வந்துருச்சுன்னா அப்போ இந்த கேள்வி வந்து இல்லை, இது வந்து சின்னதாக இல்லை. எப்படின்னா டோட்டல் புக் வந்து இப்போ 1000 ஈக்குது, கரண்ட் புக் 0 ஈக்குது. 1000 விட அப்படின்னா 0 விட 1000 பெருசானு கேட்குது. 0 விட டோட்டல் புக் பெருசானு கேட்குது. பெருசு டோட்டல் புக் பெருசாகி தானே கேட்குது. சப்போஸ் இந்த டோட்டல் புக்ஸ் குறைஞ்சி டோட்டல் புக் 0க்கு வந்துச்சுன்னா 0 விட இந்த 0 பெருசானு கேட்குது. இல்லை. அப்போ இன்றைக்கி வரும் நோ. இன்றைக்கி வரும் என்னத்தை? நோ. இன்றைக்கி நோ வந்துடுச்சு அப்படி சொன்னால் இது அப்படியே வந்து முடிஞ்சிடும். சரியா? ரைட், அது கிளியர். அப்போ கெட் புக் டைப் வருது. ஒரு புக்கோட டைப் எடுங்க. அது 3 டைப் என்னமோன்னு சொல்லி இது பார்த்துங்க ரீட் பண்ணி. ஸோ புக் டைப் எடுத்தாச்சு. டெக்ஸ்ட் இப்போ 3 டைப் இருக்குது. சரியா? ஸோ இந்த டெக்ஸ்ட் இருக்குது, சப்ளிமெண்ட்ரி இது, அடுத்து அதர் புக்ஸுண்டு இது. சரியா? 3 டைப் இருக்குது. ஸோ 1வது டைப் என்ன? புக் டைப் டெக்ஸ்ட் எடுத்தாச்சு. அப்போ டெக்ஸ்ட் புக் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் புக் ப்ளஸ் 1 சொல்கிற எப்படி தெரியுமா? இப்போ டெக்ஸ்ட் புக்குன்னா இன்னைக்கு 1 இஸ் ஈக்குவல் டு 1 + 1 அப்படின்னு சொன்னால் இன்றைக்குள்ளே வந்தான் இங்கிட்டுள்ள ரீப்ளேசன்ட் பண்ணும். அப்போ 1 + 1 வந்து 2 தானே. அப்போ இங்கிட்டு போகிறது வந்து 2. சரி, இது சுற்றி மாற இன்னொருதாக 2 இருந்து வரக்கொள்ள இப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 2 + 1 சொல்கிறக்கொள்ள 3. அப்போ இது 3 போகும். அப்போ இன்னைக்கு வரக்கொள்ள வந்து 3 இஸ் ஈக்குவல் டு 3 + 1. என்ன தெரியுமா? இந்த புக் +1 சொல்கிற இப்போ இன்னைக்கு உள்ள அமௌண்ட் வந்து 1000 கேளும். இன்னைக்கு 1000டா இந்த 1000க்கு 1 கூட்டுன்னு சொல்கிற விஷயம் தான் இது. சரியா? ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக எடுத்துக்கொள்ளுங்க. பட் நான் சிம்பிளாக விளக்கினேன். ஸோ இன்றைக்கி வந்து அப்படி வந்து இது தேவையில்லை. ஆக்சுவலி இது விளங்கி உள்ள தேவையில்லை. இது அப்படி வந்து இன்றைக்கி வந்து அப்படியே மாறி இன்னொரு ரவுண்டு போகும். சரியா? இப்போ டெக்ஸ்ட் புக் வந்து என்னத்தாண்டா 1 வந்துருச்சு. அப்போ மாற கேட்குது இது வந்து, அதாவது டோட்டல் புக் வந்து 1000க்கு, அதாவது கரண்ட் புக் வந்து 1000க்கு மேலே பெருசாகி தான். கரண்ட் புக்கை விட டோட்டல் புக் பெருசாகி தான் கேட்குது. ஈக்குது. மறு வருது. அப்போ புக் டைப் இப்போ வந்து புக் டைப் வந்து சப்ளிமெண்ட்ரி டைப் தான் வருது. அப்போ சப்ளிமெண்ட்ரி டைப் எப்படியும் கேள்வி கேட்குறது வந்து புக் டைப் வச்சு தானே கேட்பாங்க. அப்போ டிக்கு என்னத்தை வரணும்? அதே புக் டைப் தான் வரணும். எங்கது? இந்த புக் டைப். அப்போ இந்த புக் டைப் தான் இன்றைக்கும் வரும். இந்த டிக்கு வரும் புக் டைப்னு சொல்லி. சரியா? அப்போ புக் டைப்பை தான் கேள்வியாக கேட்குது. ஏண்டா இது வந்து இஃப் கண்டிஷன். இஃப் புக் டைப் சப்ளிமெண்ட்ரியாக கேட்குது. புக் டைப்னு டெக்ஸ்ட்னு கேட்க தெரிஞ்சதுக்கு புக் டைப் போட்டு சப்ளிமெண்ட் கேட்க தெரியாவா? தெரியும். அப்போ புக் டைப்னு கேட்குது. அப்போ இன்னைக்கு வரக்கொள்ள எஸ். இன்றைக்கி எஸ் போட்டால் நான் அவனுக்கு எஸ் தானே போடணும். எஸ்.
புக் டைப் வந்து இதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். ஏன்னா இங்கே புக் டைப் போட்டு எஸ்ன்னு போட்டு இங்கே டெக்ஸ்ட் புக் ஈக்குவல் டெக்ஸ்ட் புக் ப்ளஸ் ஒன் போட்டிக்குது. அப்போ சப் புக் இஸ் ஈக்குவல் டு சப் புக் ப்ளஸ் ஒன் தான் வரும் இல்லைங்கச்சா. அப்போ சப் புக் ப்ளஸ் ஒன் தான் வரும். அப்போ இதுதான் வரும் சப் புக் ப்ளஸ் சப் புக் இஸ் ஈக்குவல் டு சப் புக் ப்ளஸ் ஒன் இல்லைங்கச்சா. ஸோ இந்த இது சப் புக்ஸ் தான் வரும், அதாவது சப்ளிமெண்ட்ரி புக்ஸ். சரி, அதுவும் வந்து இப்படி போயிட்டு இன்னொரு ரவுண்டு வருது. இப்போ வரது வந்து அதர் புக்ஸ். சரியா. ஸோ இன்னைக்கு வந்து கேட்குது என்னத்தை, இது வந்து புக் டைப்பான்னு கேட்குது. இல்லை, அப்போ இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. இன்னும் 3 பேர் தான் நினைக்கிறாங்க. ஒன்றாவது கேட்குது புக் டைப்பான்னு. புக் டைப்பா நீ, அப்போ இது வந்து புக் டைப்பான்னு இது புக் டைப் தானே. அப்போ இது புக் டைப்பான்னு கேட்குது. இல்லைண்டா அப்போ நீயும் இல்லை. அப்போ இன்னும் 2 பேர் மிச்சம். சரியா, 2 பேர் மிச்சம் வந்து நீ வந்து சப்ளிமெண்ட்ரியானு கேட்குது. இப்போ இந்த 2 பேர்ட்ட கூட்டு வந்து சப்ளிமெண்ட்ரியானு கேட்கல வந்து இவன் சப்ளிமெண்ட்ரி இல்லைன்றதுல சப்ளிமெண்ட்ரி போயிட்டான்னா மிச்சம் மொத்தம். இப்போ மிச்சம் மொத்தன்ட்டு வந்து நீ வந்து அதர் புக்ஸான்னு கேட்க தேவையில்ல. ஏன்டா மிச்சம் உள்ள நீ வந்து அதர் புக் தான். சரி, அது கன்ஃபார்ம். ஏன்னா ஈக்கிறது 3 பேரில் இதில் ஜாவிட் யாருன்னு கேட்குறாங்க. நீ ஜாவிடா இல்லை. அப்போ நீ தான் ஜாவிடா. அப்படி தான் 3 பேர் ஒருத்தன் ஜாவிட்னா 2 பேரும் போய்த்தாண்டா மிச்சம் உள்ளவன் ஜாவிட் மாதிரி தான். ஈன வரகோல டெக்ஸ்ட்டாக இல்லை சப்ளிமெண்ட்ரியாக இல்லைண்டா மிச்சம் உள்ளது அதருக்கு தான் போகும், அதர் புக். அப்போ எப்படி நாங்கள் சப் புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சப் புக் ப்ளஸ் ஒன் போட்டோமோ, டெக்ஸ்ட் புக் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் புக் ப்ளஸ் ஒன் போட்டோமோ, அதே மாதிரி தான் அதர் புக் இஸ் ஈக்குவல் டு அதர் புக் ப்ளஸ் ஒன். அப்போ என்னத்தை அதர் புக்குன்றீங்க இங்கே இந்த இன்னைக்கு. சரியா, அப்போ நாங்கள் இதையும் போட்டுட்டோம். டெக்ஸ்ட் புக் எங்கே வந்துச்சு, டெக்ஸ்ட் புக் இன்னும் வரல. இப்போ இது ஓகே 1000 போட்டாச்சு. இந்த எங்கே 1000 போட்டோம், 1000 போட்டோம். 1000 வந்து ஏகி போட்டோம். சரியா, எத்தனை டோட்டல் புக்ஸ் எத்தனை 1000 வந்து போட்டோம். சரியா, டோட்டல் புக்ஸ் எத்தனை போட்டிது, மொத்த டோட்டல் வந்து 1000 போட்டிது. ஸோ 1000 இங்கே போட்டாச்சு. அப்போ எல்லாம் ஓகே, டெக்ஸ்ட் புக் மட்டும் போடல. ஸோ இது ஃபுல்லாகவே சுற்றி வரக்குள்ள வந்து இப்போ ஏன் 0 ஆகிடுச்சு. டோட்டல் புக் வந்து 0 ஆகிடுச்சுன்னா நோண்டு வருது. அப்போ புயின்னு வரக்குள்ள இன்றைக்கி பிரிண்ட். அப்போ பிரிண்ட் வர சப்ளிமெண்ட்ரி புக் இஸ் ஈக்குவல் டு சப் புக்ஸும் அதர் புக்ஸ் ஈக்குவல் டு அதர் புக்ஸ்ன்னு வரக்குள்ள டெக்ஸ்ட் புக் வந்து என்னத்தை டெக்ஸ்ட் புக்குன்னு தான் வரும். அப்போ இன்னைக்குள்ள டெக்ஸ்ட் புக்கு தானே. அப்போ டெக்ஸ்ட் புக், அப்போ அந்த டெக்ஸ்ட் புக் தான் இன்னும் வரும். அது ஈக்கிறத வந்து எழுது தான் இது கஷ்டம் ஒன்று இல்லை, இதை புரிஞ்சு கொள்றதுல மட்டும்தான் இது. ஸோ இதுவும் ஓகே. 2016 பேப்பரோட 5வது கொஷனில் பார்ட் பி. சரியா, இந்த பார்ட் பியில் போட்டிங்கன்னா வாட்சி பார்த்துக்கோங்க. கொஷன் தானே நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லாவே ரீட் பண்ணி பார்த்துக்கு நல்லா கொஸ்டின் விளையுங்க. சரியா, இப்போ இதில் வந்து இந்த சீடோ கோடுக்கான ஃப்ளோ சார்ட் தான் வரைய சொல்லிக்குது. ஸோ நம்ம ஃப்ளோ சார்ட்டை பார்ப்போம். சரியா, இப்போ 1வது வந்து ஸ்டார்ட் அண்ட் இது பிகிண்டு மிகவும் ஸ்டார்ட் அண்ட் ஈகும் எப்படி வேணா ஈகும். ஸோ ஸ்டார்ட் அண்ட் ஈகின் தான் நாங்கள் ஸ்டார்ட் எப்போயுமே ஸ்டார்ட் எண்டுன்னு சொல்கிற ஸ்டார்ட் எண்ட் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே இதை மாதிரி ரவுண்ட் இது போட்டு தான். சரியா, அதுக்கப்புறம் கெட் டோக்கன் இது. அப்போ என்ன பண்ணுறோம்டா நாங்கள் வந்து கெட் டோக்கன் பண்ணுறோம். இன்புட் அவுட்புட் எல்லாமே இந்த மாதிரி வளைஞ்ச பாக்ஸில் தான் வரும். அதையும் நல்லா யாद வச்சுக்கோங்க. கெட் இதில் வந்து நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. பட் அந்த பாக்ஸை நீங்கள் சும்மா ஃபில் பண்ணாரே ஓகே. சரியா, அழகாக டிசைன் எழுதணும் இல்லை. அப்புறமா இஃப் வருது, கெட் டோக்கன் போகிறோம். இஃப்னு வருது. இஃப்னு வந்தால் தெரியுதுன்னு எந்த பாக்ஸ் வரணுண்டு. இஃப்னு வந்தால் இந்த பாக்ஸ் தான் வரணும். அப்போ டோக்கன் இஸ் ஈக்குவல் டு ரெட்னு கேட்குது. அப்போ ஒன்றும் போட தேவையில்ல, டோக்கன் இஸ் ஈக்குவல் டு ரெட். சரியா, டோக்கன் இஸ் ஈக்குவல் டு ரெட். அப்போ எஸ்ன்னு சொன்னால் கிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளாஷ் மெமரி ஸ்டிக். அப்போ டோக்கன் வந்து ரெட்டாக வந்தால் ஃப்ளாஷ் மெமரி இது கொடுக்குறான்னு வரும். அப்போ எஸ், அப்போ எஸ்ன்னு போட்டு நாங்கள் இதை அவுட்புட் பண்ணுறோம். என்னத்தை ஃப்ளாஷ் மெமரி ஸ்டிக்கர். அப்போ கிஃப்ட் அது இருக்கிறத அப்படி எழுதி விட்டா ஓகே. ஃப்ளாஷ் மெமரி ஸ்டிக் நான் சும்மா ஷார்ட் ஃபார்மாக போடுறேன். இந்த ஃப்ளாஷ் மெமரி ஸ்டிக் அப்படி கிஃப்ட் ஃப்ளாஷ் மெமரி ஸ்டிக். சரி, அப்புறமா எல்ஸ்னால் இது இல்லை அப்படின்னா இஃப் டோக்கன் இஸ் ஈக்குவல் டு பிளாக், டோக்கன் வந்து பிளாக்காக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நோ போட்டுரும். கட்டாயமாக நோன்னு எஸ்ஸை போட்டுக்கோங்க. ஸோ அப்போ டோக்கன் வந்து பிளாக்காக வந்துச்சின்னு சொன்னால் நான் சும்மா என்ன பிஏ போடுறேன். பட் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரியே பிளாக்காக போட்டுக்கோங்க. எப்படி போட்டாலும் ஓகே, எந்த மாதிரி போட்டாலும் ஓகே.
அப்போ எஸ்ன்னு எழுதிட்டோம். அப்போ எஸ்ன்னு சொன்னால் கிஃப்ட் வந்து என்ன, வேலட். கிஃப்ட் வந்து வேலட்டாம். சரியா, நீங்கள் வேலட்னு எழுதிக்கோங்க, இந்த வேலட்டுன்னு. சரியா, இதுக்கு இங்கிலீஷெல்லாம் பெருசாக யூஸ் ஆகாது. இந்த விஷயத்த விளங்கி கொண்டு அதை ஈக்கிறத அப்படி எழுதி விட்டா ஓகே, அதை ஈக்கிறத அப்படி எழுதி விட்டா ஓகே. சரியா, சப்போஸ் இல்லைண்டா எல்ஸ் இல்லைன்னு சொன்னால் பால் பாயிண்ட் பென் ஒன்று, அதாவது நார்மலாக அந்த அட்லஸ் சூட்டி மாதிரி நார்மலாக பென் ஒன்று. ஸோ ஓகேயா. அப்போ பால் பாயிண்ட் பென். சரியா, கிஃப்ட் வந்து பால் பாயிண்ட் பென். வேறு என்ன சரி இதா இல்லை. அப்போ என்டிஃப். சரியா, என் பண்ணியாச்சு. அப்போ நாங்கள் இது என்ன பண்ணோம்னா இது அவ்வளோத்தையும் கனெக்ட் பண்ணி என் பண்ணுறோம். இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட்னு போடாமல் பெகின்ட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமேலும், பட் இதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோமேலும். ஸோ ஃபைனலாக வந்து இதை மாதிரி கொஷனுக்கு வந்து ஃப்ளோ சார்ட் இதை மாதிரி தான் வரும். அண்ட் இதையும் விலகி கொண்டாண்டா எல்லாமே லேசி தான்.